நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க ஏசப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனம் கூட வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இந்த யோபு பக்தன் சொல்றான் அந்த இடத்துல, நான் போகும் வழியை நீர் அறிவி. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எல்லாவற்றையும் என்ன பண்றாருங்க? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனே எல்லாவற்றையும் அவன் பயங்கரமா இல்லை செய்யும் பொழுது, மனுஷனை உண்டாக்கின தேவன். மனுஷன் தேவனை உண்டாக்க முடியாது, தேவன் தான் மனுஷனை உண்டாக்கினார். தெய்வத்தை ஒரு மனுஷன் உண்டாக்க முடியாது, தெய்வம் தான் ஒரு மனிதனை உண்டாக்க முடியும். அவர் சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நம்முடைய வழிகளிலே நம்முடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க போகிற வழி ஸ்தோத்திரம், ஒருவேளை இடுக்கமும் குறுக்களமான வழியுமா இருக்கலாம். அது பரலோகத்துக்கு போகிற வழி, நரகத்துக்கு போற வழி அகலமானது, பாதாளத்துக்கு போற வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இடத்துல இயேசுவே வழியாக இருக்கிறார், இயேசுவே சத்தியமாக இருக்கிறார், இயேசுவே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். எனக்கு அருமையா தேவல நம்முடைய வழியை அறிந்திருக்க, நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்க, நம்முடைய குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தை அறிந்தவர், உங்களை அறிந்தவர். அவர் சொல்றார் இந்த இடத்துல, அவர் என் வழிகளை, இரண்டாவது காரியம், அவர் என்னை சோதித்த பின் ஒரு தங்கமாக என்னை தேவன் மாற்றுவார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், அந்த சோதனையை தாங்க, அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வழியை கொடுத்து, திராணிக்கு மேல தேவன் யாரும் சோதிக்க மாட்டார். சோதனையை தப்பித்துக் கொள்ள வழியை உண்டு பண்ணுகிற தேவன். யாரையும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிறார், அவன் தான் தன்னைத்தான் நிலப்பட இழுக்கப்பட்டு விழுகிறான். ஆனா யோபு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு நபராக கர்த்தர் மாற்ற, அவனை ஒரு சுத்த பொண்ணாக மாற்ற. நாமளும் தேவனுடைய கரத்துல ஒரு மண்ணு தான், அந்த மண் பாண்டத்தை மண்ணை பிணையும் பொழுது ஒரு பானையாக அது என்ன பண்ண, அந்த அழகழகாக என்ன பண்ணா குயவன் அதை சரியா வடிவமைக்கிறான். ஒரு தங்கத்தை விடும்போது அது என்ன பண்ண, அழகாக மோதிரமாகவோ செயினாகவோ என்னென்னமோ பொருளை மாற்றாங்க. அது என்ன பண்ணு, புடம்பிட போறான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டோட கரத்துல உங்களை கொடுங்க, ஆண்ட குடத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நீ ஒரு தங்கமா மாறுவீங்க. ஒருவேளை உங்களை யாரும் மதிக்காம இருக்கலாம், உங்களை யார் கண்டுக்காம இருக்கலாம், நீங்க தேவ கரத்தை உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தருக்கு நல்ல ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக உங்களை தேவன் இந்த இடத்துல போட்டிருக்கு. அவர் நம்ம என்ன, என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இந்த யோபை மாற்றின கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். ஸ்தோத்திரம். அந்த அந்த எவ்வளவு பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் கர்த்தருக்காக நின்ற ஒரு தேவ மனிதன். ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவரை கைவிடவே மாட்டான் அப்படி சொல்லி உறுதியா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவ சித்தத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் வாழ்க்கை எவ்வளவோ நெருக்கங்கள் போராட்டம் வந்தாலும் கர்த்தரிலிருந்து அவனை என்ன விடுவித்து அவன் தலையை உயர்த்துகிறான். அது மாத்திரம் பிள்ளைகளை போல அந்த பூமியில அவ்வளவு அழகா நம்மளாம் தேவன் கொடுத்தாரு. யோபு, இந்த யோபு பிள்ளையை பத்தி போட்டிருக்கு, அவ்வளவு சௌந்தரியமா அழகான பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வார். அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, அவன் சுத்த பொண்ணாக விளங்குவதற்கு எல்லா இடத்திலையும் அவன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு தங்கமாய் மாற்றினது போல உங்களையும் தங்கமாக மாற்றுவார். அவருடைய கரத்துல உங்களை எடுத்து பயன்படுத்துவார். முத்திரை மோதிரமாக கர்த்தர் உங்களை மாற்றிக் கொள்வார். அவர் சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்புன்னு சொல்லியிருக்கார். கர்த்தருக்கு மகிமை. மோதிரம் வந்து கையிலே எப்ப என்ன பண்ணும் இருக்கும். ஆண்டவங்களை கைகளை எடுத்து உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற தேவன். அவருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நீங்க ஒரு தங்கமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லிப்பீங்க, ஒருவேளை நான் சொல்லிக்க முடியாம இருக்கிறேனே, நிச்சயமா தேவன் உங்களை சொல்லிக்க வைப்பார். ஸ்தோத்திரம். அவர் நான் சோதித்த பின் நம்முடைய பிரமாணங்களை தாவி சொல்றான்.
நெருக்கப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரப்பட்டது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினான். இந்த ஒடுக்குதல், இந்த நெருக்கல் நிரந்தரம் அல்ல. தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிரச்சனை வெளியே கொண்டு வர அவராலே முடியும். யோபுவை வெளியே கொண்டு வந்த கர்த்தர் உங்களையும் வெளியே கொண்டு பொன்னாக மாற்றுவார். ஆசீர்வதிப்பா. ஜெபணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளே ஆண்டவரே வழியை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே சுத்த பொன்னாகும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்வீரான். அப்படியா நீ செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.